ப்ளீஸ் சாகரத்துக்கு வழி சொல்லுங்க, சாகரத்துக்கு வழி சொல்லுங்க, சாகரத்துக்கு வழி சொல்லுங்க. நீங்க கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பி தானே இந்த வீடியோ நான் பார்த்தேன், நீங்க கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு போன வீடியோ நான் போட்டதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த வீடியோல என்ன போட்டிருப்பேன்னா, நீங்க ஈஸியா சாகணுமா, வழியே இல்லாம நீங்க ஈஸியா சாகணும்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, தயவு செஞ்சு உங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை எதிர்த்து நீங்க போராடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துல போட்டேன். ஆனா அந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ எண்ணமே இல்லாம, வாழறதுக்கு விருப்பமே இல்லாம, எனக்கு சாகரத்துக்கு வழி சொல்லுங்க, எனக்கு சாகரத்துக்கு வழி சொல்லுங்க, எனக்கு சாகரத்துக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காங்க தெரியுமா? எப்பா உண்மையிலேயே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியல. உங்களை நம்பி தானே இந்த வீடியோ பார்த்தேன், சாகரத்துக்கு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு புரியுது, ஆனா அவங்க பாருங்க சாகரத்துக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் சாகணும் நேரத்துல இருந்து சூசைட் பண்ணிக்க போலான்னு இருந்தேன், ஆனா உங்க வீடியோ பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நல்ல விதமா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து, ஏய் நீ சாகரத்துக்கு தானே வழி சொல்றேன்னு சொன்ன, ஈஸியான வழி சொல்லிட்டு போடா, எங்கடா போற சாகரத்துக்கு வழி சொல்லாம எனக்கு சாகரத்துக்கு வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அவங்க மனசுல இப்ப எவ்வளவு கஷ்டம் இருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். யாரெல்லாம் வாழ்றதுக்கு விருப்பமே இல்லாம நான் சாகணும், எனக்கு செத்தா நல்லா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்களா, அவங்க வந்து இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை பாருங்க, உங்களுக்கு லைஃபே நான் புரிய வைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் எனக்கு வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன். கண்ணை மூடுங்க, கண்ணை திறந்து பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்களா? இப்ப நான் சொல்றதை இமேஜின் மட்டும் பண்ணுங்க. நீங்க ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த பட்டாம்பூச்சிக்காக நீங்க தேடி தேடி அலைறீங்க, அந்த பட்டாம்பூச்சி உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. என்னடா பட்டாம்பூச்சி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தமா வந்து வீட்டுல உட்காந்துடுறீங்க. உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்செடி வளர்க்கணும்னு ஆசை வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பூச்செடி வாங்குறீங்க, 2 பூச்செடி வாங்குறீங்க, 3 பூச்செடி வாங்குறீங்க, பூச்செடி மேல பூச்செடியை வாங்கி வாங்கி ஒரு கார்டனே அமைச்சிட்டீங்க. ஒரு கார்டனை அமைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேடி போய் பிடிக்க போன பட்டாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டின கார்டன்ல வந்து உட்காரும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா, நீங்க தகுதியானவங்களா இருந்தா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தேடி கண்டிப்பா வரும். நீங்க தேடி போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கீங்க. உங்களை மிஞ்சி இந்த உலகத்துல யாருமே ஜெயிக்க போறது இல்லை. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க போறீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. தயவு செஞ்சு அதை நம்புங்க. உங்க உள்மனசை நம்பலன்னா வேற யார் நம்புவா? இவங்களை கூட விடுங்களேன், இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு சூசைட் பண்ணிக்கலாமோ தோணுது, அவ இல்லாம என்னால வாழ முடியல, செத்துற போறோம் அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட் பண்றாங்க. உண்மையில அதனால பார்க்கவே முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க மனசு அடுத்த செகண்ட் தெளிவாகிறதுக்கு நான் கேரண்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? லவ் யூ.